ஸோ முற்றிலுமாக நீங்கள் அனைவரும் எதிர்பார்த்த இந்த வெள்ளை அறிக்கை. ஏன்னா இந்த துறை எந்த இடத்துலேருந்து ஆரம்பிச்சது, எவ்வளோ பேர் வேலை பார்த்தார்கள், எதை நோக்கி பயணிச்சிட்ருக்கு, இந்த துறையில் என்னென்ன செய்ய வேண்டியிருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த துறையில் எல்லாம் பொதுவாக இல்லை நேற்று வரைக்கும் நல்லா இருந்துச்சு இன்றைக்கே இப்படி ஆச்சுன்ற கேள்விகளுக்கும் நம்ம விடை இதில் சொல்லியிருக்கிறோம். கடந்த 25 ஆண்டுகளாக எவ்வளோ பேர் பணியாற்றினார்கள், எவ்வளவு தூரம் இந்த துறை ஒவ்வொரு இடத்துலையும் வளர்ந்துருக்கு, எவ்வளோ செய்ய வேண்டிய விஷயங்கள் நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம், ஏன் இவ்வளவு கடன் சுமை இந்த இடத்துக்கு போயிருக்கு, அதை ப்ராப்பராக இன்வெஸ்ட்மெண்ட் ஆயிருக்கா இல்லை, தேவையான ஆட்கள் எடுக்கப்பட்டாங்களா இல்லை, தேவையான அளவு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நடந்திருக்கா இல்லை, தேவையான அளவு இங்கே இருக்கிற பயனாளர்களுக்கு எண்ட் யூசர்ஸ்க்கு அவங்களுக்கு தேவையான பணிகளை செய்யப்பட்டதா இல்லை, எல்லாம் அதிகப்படியான செலவினங்கள் மட்டுமே செய்யப்பட்டு டோட்டலாக மிஸ்மேனேஜ் பண்ணப்பட்டதோடைய விளைவாக இன்றைக்கி இவ்வளோ பெரிய கடன் சுமையோடு 2,50,000 கோடி அளவுக்கு கடன் சுமையோடு பணியாளர்களும் ஒவ்வொருத்தரும் 4 பேர், ஒருத்தர் 4 பேர் செய்யக்கூடிய வேலையிலும் செஞ்சு ஒட்டுமொத்த தமிழக மக்களும் கஷ்டப்படுற அளவுக்கு கொண்டு வந்து விட்டதற்கான விடையை நம்ம இப்போ சொல்லியிருக்கிறோம். கண்டிப்பாக இந்த துறையை நம்ம அடுத்தடுத்த கட்டத்திற்கு மேம்படுத்துகிற வேலைகளை துரிதமாக செஞ்சுருக்கோம். இது 4 வாரத்தில் நம்ம செய்த விஷயங்கள், நம்ம திட்டமிட்டப்பட்ட விஷயங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோன்ற விஷயங்கள், இது அனைத்தும் துரிதமாக ஒவ்வொரு நாளும் 7 மணி நேரம் 8 மணி நேரம் நம்ம உட்காந்து இங்கே இருக்கிற நம்ம சிஎம்டி உட்பட, செக்ரட்டரி உட்பட, இங்கே இருக்கிற அனைத்து டைரக்டர் உட்பட, எம்டி எல்லாரும் சேர்ந்து ஒவ்வொரு நாளும் 7-8 மணி நேரம் நம்ம உட்காந்து திட்டமிட்டுருக்கோம். ஒவ்வொரு நாளும் அடுத்தடுத்த வே ஃபார்வர்டிங்கில் நம்ம போயிட்டுருக்கோம். கண்டிப்பாக அடுத்த வர்ற ஒரு சில மாதங்களில், ஒரு சில ஆண்டுகளில் இந்த துறையை மேம்படுத்துறதுக்கான வேலைகளை முழு அளவில் ஒவ்வொரு நாளும் அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கோம். ஏன்னா இந்த வருஷமே 20,000 பேர் உள்ளே வராங்கன்றதே ஒரு பெரிய விஷயம். அது இல்லாமல் புதிதாக எங்கெங்கே நம்ம இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம், எந்தெந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கோம். கம்ப்ளீட் டீட்டெயில் லிஸ்ட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் இப்போ முடிஞ்சோடனே கையில் கொடுத்துருவாங்க. என்னென்ன இந்த டோட்டல் ப்ரெசன்டேஷனும் இந்த வெள்ளை அறிக்கையும் எல்லாம் கொடுத்துருவோம். கண்டிப்பாக இதை மேம்படுத்துறதுக்கான வேலைகள் இன்னும் ஒரு சில ஆண்டுகள், ஏன்னா இவ்வளோ தூரம் புறையோடி இருக்கிற இடத்துல நம்ம இன்னும் ஒரு சில ஆண்டுகள் பிடிக்கும். ஆனால் அதற்கான வேலையை நாங்கள் வந்தவுடன் துவக்கி விட்டோம்ன்ற சொல்கிறதுக்கு தான் இந்த மீட்டிங்கு. இந்த வெள்ளை அறிக்கை மூலியமாக தமிழக மக்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளிருப்பார்கள் இது இந்த துறை எந்த இடத்துல இருக்குது, எதை நோக்கி பயணிச்சிட்ருக்கு. இப்போ இந்த துறையை நம்மளுடைய தமிழக அரசு, அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இதே நிலைமையில் போச்சுன்னா வேறு மற்ற ஸ்டேட்டுகள் மாதிரி ஒரு 59% இல்லை 51% நம்ம யாராவது ஒரு ப்ரைவேட்டுக்கு கொடுத்துட்டு, வேறு யாராவது அம்பானி அதானி கையில் கொடுத்துட்டு நம்ம தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருக்கும். அதை கண்டிப்பாக தடுப்போம். கண்டிப்பாக என்றைக்கும் உள்ளே தனியார் பார்ட்டிசிபேஷன் நம்ம அலோவ் பண்ண போகிறதில்ல. ஜென்ரேஷன் மட்டும்தான், பவர் ஜென்ரேஷன் மட்டும்தான் தனியார் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேயும் மற்றதுலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரையும் நம்ம தனியார் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ண போகிறது கிடையாது. இந்த துறையை மேம்படுத்தும் நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது, நம்ம இந்த அரசுக்கு இருக்குது. கண்டிப்பாக மேம்படுத்துறதை நோக்கி நம்ம போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் கண்டிப்பாக முழுமையாக மேம்படுத்துவோம் என்ற நம்பிக்கை முழு அளவில் இருக்குது. அதை நோக்கி தெளிவாக பயணிச்சிட்ருக்கோம். கண்டிப்பாக தமிழக மக்களும் இப்போ தெரிஞ்சிருப்பாங்க. இந்த எங்களுடைய அழைப்பை ஏற்று இங்கே வரைய போந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வேறு ஏதாவது கேள்வி இருக்கா? கடைசியாக ஒரே ஒரு விஷயம் வந்து மிஸ் பண்ணிட்டோம். டிரான்ஸ்ஃபார்மர் கொள்முதலில் நடந்த ஊழல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே பேட்டர்னில் நம்ம தேடிட்டு இருந்த விஷயங்களில் கண்டக்டர்லேயும் 9 டெண்டரில் சுமார் 1000 கோடி 1028 கோடி அளவுக்கு 9 டெண்டரில் முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. விரைவில் வழக்கு பதிவு செய்யப்படும். 9 டெண்டரு அதே பேட்டர்னில் அதே இடத்துல ஒரு முறைகேடுகள் கண்டுபிடிக்கப்பட்டு அதற்கான உத்தரவுகளும் கடந்த சில நாட்களுக்கு முன்னால் கொடுக்கப்பட்டுச்சு. விரைவில் அதற்கான வழக்குகளும் தொடுக்கப்பட்டு விசாரணை நடைபெறும். அது வந்தனும் ஏன்னா ஒன்றுண்ணா டேரிஃப், அதாவது டேரிஃப் கடந்த வருஷத்தில் டேரிஃப் இன்க்ரீஸ் ஆனனால இப்போ கஸ்டமர்ஸ்க்கு, அதாவது கமர்ஷியல், அது ஹவுஸ் ஹோல்ட் டொமஸ்டிக் கஸ்டமர்ஸ்க்கு இன்க்ரீஸ் இல்லாமல் அந்த சுமையை அரசு ஏற்கும்னு சொல்லிட்டு இண்டஸ்ட்ரியல் கமர்ஷியலுக்கு அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஸோ அது நம்ம தான் இப்போ ரைஸே பண்ண போகிறது இல்லையா, நம்ம தான் இன்க்ரீஸே பண்ண போகிறது இல்லையா, அப்புறம் எதுக்கு அதை கடன் சுமையாக ஏறும்? அது சுமையெல்லாம் ஏறாது. நம்ம இன்க்ரீஸ் பண்ணல. போன மாதம் என்ன டேரிஃப் இருந்துச்சோ அதே டேரிஃப் கண்டினியூ ஆகும். இந்த வருஷத்துக்கான ஒரு டேரிஃப் சேஞ்ச் இருக்குல்ல, அந்த 3.58% அது பண்ண போகிறதில்ல. கடந்த வருஷம் 3.31% பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த மாதிரி எதுவும் பண்ண போகிறது இல்லையா, அதை ஸ்டாப் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு நிப்பாட்டி இருக்கிறோம். அடுத்து திட்டமிட்டு சொல்லுவோம். அடுத்து வேற பாருங்க, இந்த வருஷம் டேரிஃப் ரிவிஷன் கிடையாது.
பொதுமக்களுக்கு நிறுவனமும் எடுத்து விட்டது, அரசும் எடுத்து விட்டது. டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. அதை நிறுவனமும் பியர் பண்ணிக்கிறோம். நம்ம டேரிஃப் ரிவிஷன் கிடையாது. எண்ட் யூசர்ஸ் அதாவது கன்சியூமர்ஸுக்கு அந்த சுமை இருக்காது, அரசுக்கும் சுமை இருக்குது. நம்ம ரிவிஷனே பண்ண போகிறோம்னு சொல்லிட்டோம். அடுத்தது முறைகேடாக சோலார் பேனலுடைய அப்ளிகேஷன்ஸை ப்ராசஸ் செய்யப்பட்டு முறைகேடாக ஆயிரக்கணக்கான மெகாவாட்டுகள் கொடுக்கப்பட்டது. அதோடைய மொத்த அசஸ்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் எதெல்லாம் முறைகேடாக 20 நாள் 25 நாளில் ப்ராசஸ் பண்ண அப்ளிகேஷன்ஸ் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு வரோம். யார் யார் மேலாம் சந்தேகம் இருக்குதோ, லோட் ஃப்ளோ இல்லாமல் பண்ணவங்களெலாம் அங்கே நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. ஸோ அதில் முழுசும் இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே டிஜிட்டல் டேட்டா இல்லை, எல்லாம் மேனுவல் டேட்டா எடுத்து அசஸ் பண்ணுற வேலையில் அதில் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த கண்டக்டருடைய ஊழல் எல்லாம், அந்த முறைகேடு எல்லாம், அந்த டெண்டரில் 9 டெண்டரில் நடந்த முறைகேடுகள் எல்லாம் அசஸ்மெண்ட் போயிட்டுருக்கு. எல்லாத்தையும் ரிவைவ் பண்ணிகிட்ருக்கோம். மொத்தமாக தமிழகம் முழுவதும் இருக்கிற அனைத்து டிஎன்ஏபியில் இருக்கிற ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். எவ்வளோ ஸ்டாக், எவ்வளோ டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது, எல்லா ஸ்டாக்கும் வெரிஃபிகேஷன் வந்து கடந்த 2 வாரங்களாக போயிட்டுருக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் அதை வீடியோ ரெக்கார்டிங் பண்ணி ஊழியர்கள் 40 டீமுக்கு மேலே போட்டு ஸ்டாக் வெரிஃபிகேஷனும் பண்ணிகிட்ருக்கோம். அனைத்தும் வெரிஃபிகேஷன் பண்ணிகிட்ருக்கோம். அனைத்தும் பண்ணுற வேலையும் நடந்துட்டுருக்கு. என்னப்பா இல்லை தெர்மல் எப்படி தெர்மலுடைய தெர்மலில் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அதோடைய செலவினங்கள் எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ளே அடைக்கணும். அது தெர்மல் பவர் பிளான்ட்டோடைய எக்ஸ்பென்ஸு, அதோடைய எக்ஸ்பென்ஸு, அதோடைய ரெவன்யூ எல்லாம் காட்டிட்டோம். அதுக்குள்ளே அதோடைய எக்ஸ்பென்ஸ் இருக்கும். நம்ம கோல் வந்து ஒரு சில தெர்மல் பிளான்ட்டுக்கு தான் நம்ம இம்போர்ட் பண்ணுறோம். மற்ற எல்லாமே இங்கே டிஎன்பிஎல் நம்ம என்டிபிசி மூலயமா தான் நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறோம். எதெல்லாம் சந்தேகம் இருக்குது அதெல்லாம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. அடுத்தது அதாவது இதுதான் என்னென்னா, கொள்முதல் அந்த காலகட்டத்தில் நாங்கள் வந்து இங்கே போய் 21 ரூபாய்க்கு அவைலபிளாக இருக்குன்னு வாங்கிட்டாங்க. சரியா? இது வந்து கடந்த ஆட்சியில் 58,000 கோடி அளவுக்கு முறைகேடாக கொள்முதல் செய்யப்பட்டதுன்னு சொல்லிட்டு 2020-21 ஆண்டுகளில் இருக்கிறது 58,000 கோடி அளவுக்கு இருக்குன்னு தெரியும். ஸோ அது வந்து ப்ரொக்யூர் பண்ண இடத்துல நீங்கள் டாக்குமெண்டடாக சரியாக விஞ்ஞான ஊழல் செய்தவர்களுக்கு டாக்குமெண்டடாக சரி பண்ணி செய்ய தெரியும். ஸோ அதையும் மீறி ஒரு சில இடத்துல இருக்க கேப்பில் தான் இந்த கண்டக்டர் மாதிரியான விஷயங்கள் நம்ம பிடிக்கிறோம். எங்கெங்கெல்லாம் வந்து அவங்க வந்து விஞ்ஞான முறையில் தெளிவாக 50 ஆண்டுகளாக செஞ்சவங்களுக்கு இப்போயும் செய்ய தெரியாதா, அதுலேயும் மிஸ் பண்ணுற விஷயங்கள் தான் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஊழல், இந்த கண்டக்டர்லாம் சின்ன சின்ன விஷயங்களை பிடிச்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாத்தையும் அவங்களும் விசாரிச்சுட்டு இருக்காங்க. அதில் முறைகேடு இருக்க அனைத்தையும் அதில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதெல்லாம் செய்யப்பட்டும் வரும். வேறு தான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.